எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினுடைய 24ஆம் வருட பொறியியல் பிட மாணவர்களால் கப்பது சாதாரண தர பரீட்சை இந்த வருடம் எழுதப்போற மாணவர்களுக்காக செய்யற பயிற்சி பரீட்சை தான் இது. வருடம் நாங்கள் ரிமோட் ஏரியாக்களுக்கு போய் நேரடியாக எங்களோட பல்கலைக்கழக பிட மாணவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது இந்த செயலமர்வு. ஆனால் தற்போது கடந்த சில நாட்களாக நடைபெற அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாங்கள் இதை ஆன்லைனில் பதிவிடுறோம். சில பாடசாலைகளுக்கு நாங்கள் இதை நேரடியாக செய்தாலும் அப்படி செய்ய இயலாமல் இருக்கிற மாணவர்களுக்காகத்தான் நாங்கள் இதை யூடியூப்ல பதிவிடுறோம். இன்றைக்கு இந்த பயிற்சி பரீட்சையினுடைய பார்ட் 1 நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேப்பர் முழுக்க உங்களோட ஃபைனல் பேப்பர் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 1 உங்களுக்கு மொத்தமான டைம் டியூரேஷன் 2 hours, அதாவது 2 மணித்தியாலம் உங்களுக்கு தேவைப்படும். அதில் பார்ட் A பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல 25 கேள்வி இருக்கும். அந்த 25 கேள்வியுமே ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் படி மொத்தமாக உங்களுக்கு இந்த பார்ட் Aலேருந்து 50 மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 25 கேள்வியுமே நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த பேப்பர் டிஸ்கஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் நீங்களா ஒவ்வொரு கேள்வியையும் செய்து முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷனை பாருங்க. ஒவ்வொரு கேள்வியுமே நாங்கள் இந்த டிஸ்கஷன் செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு கேள்வியுமே வரும். அந்த கேள்வியை வடிவாக வாசித்து நீங்களா ட்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி செய்கிறோம்ன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இது முழுக்க ஒரு பயனுள்ளதாக அமையும். அதால் வடிவாக செய்து பார்த்துட்டு நாங்கள் விளங்கப்படுத்துகிற டிஸ்கஷனை பாருங்க. சரி, இப்போ முதலாவது கேள்வியிலேருந்து ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாட்டையில முதலாவது கேள்வியை பாருங்க. √29க்கு சமனான தசம பெறுமதி எதுன்னு கேட்கிறோம். சரியா? இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று நாங்க நார்மலாவே ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட் பெருக்கி நாங்க பார்த்து செய்யறது. மற்றது சாதாரண முறைப்படி நெடும்பிரித்தல் முறையில நாங்க செய்யறது. அது எங்களுக்கு பாடப்புத்தகத்துல மென்ஷன் பண்ணி இருக்கு. ஆனா நாங்க ஈஸியான மெத்தட்ல இருந்து முதலாவது 29க்கு பக்கத்துல இருக்கிற சதுர எண்களை நாங்க பார்க்கணும். சரியா? முதலாவது பாருங்க, 29க்கு எதுக்கும் இடையில இருக்குதுன்னு நாங்க முதல் பார்க்கணும். 29 36 என்ற சதுர எண்ணுக்கும் 25 என்ற சதுர எண்ணுக்கும் இடையில இருக்கு. சரியா? இதுல வர்க்கமூலத்தை பார்க்க 5க்கும் 6க்கும் இடையில இருக்கு. சரியா? எதுக்கு ஆகலம் அருகில இருக்குன்னு நாங்க முதல் பார்க்கணும். ஏனென்றா இது எங்க டைமை இன்னும் மிச்சப்படுத்தி கொடுக்கும். சரியா? முதலாவது 25க்கும் 29க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 25க்கும் 29க்கும் 4 இருக்கு. 29க்கும் 36க்கும் 7 இருக்கு. அப்ப எதுக்கு கிட்ட √29 இருக்கு? 5க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 5.5 விட்டுட்டு அதுக்கு முன்னே இருந்து பாருங்க. சரி, 5.5 விட்டுட்டு 5.4 இருந்து தொடங்குவோம். 5.4ஐயும் 5.4ஐயும் பெருக்கேக்க எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சரியா? 29.16. சரியா? அடுத்தது பாருங்க 5.3. 5.3ஐயும் 5.3ஐயும் பெருக்கி பாருங்க என்ன வருது. சரி, 5.4ஐயும் 5.4ஐயும் பெருக்கேக்க 29.16 வருது. 5.3ஐயும் 5.3ஐயும் பெருக்கேக்க 28.09 வருது. இந்த ரெண்டுலையும் எது ஆகலும் 29க்கு கிட்டவா இருக்கு பாருங்க. 29 கிட்டவா இதை நாங்க மட்டம் தட்டி பார்க்க 29.16 மட்டம் தட்டி பார்க்க முழு எண்ணில மட்டம் தட்டிக்கு என்ன வரும்? 29 வரும். இதை நாங்க முழு எண்ணில மட்டம் தட்டி பார்க்க என்ன வரும்? 28 வரும். அப்ப √29 அன்னித்த பெருமானம், அதாவது அண்ணளவு பெருமானம் என்னது? இதுல இருந்து என்ன தெரியும்? 5.4 √29 அண்ணளவு பெருமானம் நாங்க கண்டுகொள்ளலாம். இது ஒரு மெத்தட் 2 பாருங்க. நாங்க பாடப்புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி நெடும்பிரித்தல் முறை மூலம் வர்க்க மூலம் காணல். சரியா? நெடும்பிரித்தல் முறை மூலம் வர்க்க மூலம் காணல். சரி, 29க்கு உள்ளடங்கலாக அதுக்கு முன்னே இருக்கிற சதுர எண்ணை நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? 29க்கு முன்னே இருக்கிற சதுர எண் என்ன? 25. அதுக்கு இதுக்கு உள்ளடங்கலா இருக்கோ இல்லையோ? இருக்கு. அப்ப 5 இந்த வர்க்கம் என்னது? 25. சரியா? இது நாங்க நார்மலா நெடும்பிரித்தல் செய்யற மாதிரி தான். ஆனா என்னது சின்ன வித்தியாசம், வர்க்க மூலம் என்றதால இதுல கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கு. சரி, அப்ப 5 5 பெருக்கிக்க வாரத்துக்கு 25. சரி, மிச்சம் எவ்வளவு இருக்க போது? 4. இதுல ஒரு தசம் வரப்போகுது. இந்த தசத்துக்கு காரணமாக என்ன செய்யணும்? 2 பூஜ்ஜியத்தை நாங்க
கீழே இறக்கணும். சரி, இந்த 5 வந்து 2 மடங்கு கீழே வரப்போகுது. மேல நாங்க போட்டிருக்கிற 5 2 மடங்கு வந்து கீழே வரப்போகுது. அதே மாதிரி இதுல ஒரு பெருமானம் வரும். இதுல வர பெருமானம் தான் இந்த தசத்துக்கு அங்காலையும் வரப்போகுது. சரியா, இத பெருக்கி இந்த 2ஐயும் பெருக்கி வாரது இதுக்கு உள்ளடங்கலா இருக்கணும். அதுதான் இதுங்க அண்ணளவு பெருமானமா இருக்கும். சரி, இதுல வந்து நாங்க என்ன பெருமானம் போட போறோமோ அதுதான் இதுலயும் வரப்போகுது. சரியா, இதுல வந்து இப்ப 2 வந்துச்சுன்னா இந்த 2 வந்து இந்த 102ஆல பெருக்கி வந்து கீழே நாங்க போட்டு கழிப்போம். சரியா, இப்ப பாருங்க, இதுல வந்து 1 0 இருக்கு, இதுல வந்து 400 இருக்கு. அப்ப இதுல 3 போட்டா 103 தர 3 என்னது 309. இதுக்கு உள்ளடங்களா வருதா இல்லையா? அப்ப 103 தர 3 309. சரி, அப்ப கழிச்சா 91 வரும். இதுக்கு வந்து நாங்க தசமதானத்துக்கு அங்கால வாரதால 2 0 வந்து நாங்க இறக்கணும். சரி, 2 0 இறக்கணும். இதுல முதல்ல என்ன செஞ்சாங்க, 5 வந்து 2ஆல பெருக்கி கீழே போட்ட மாதிரி இப்ப என்ன இருக்கு 53 இருக்கு. 53 வந்து 2ஆல பெருக்கி என்ன செய்யணும், கீழே போடணும். அப்ப என்ன வரும் 106 வந்து கொள்ளும். சரி, 106. இதுல வந்து ஏன் சின்ன டேஷ் போடுறோம், அதே மாதிரி தான் இதுல என்ன வரப்போதோ அதுலயும் அதே பெருமானம் வரப்போகுது. இதுல இருந்து நாங்க கழிச்சு எழுதி அது என்ன அண்ணளவு பெருமானத்தை நாங்க காணணும். இதுல வந்து என்ன பெருமானம் வரப்போகுதுன்னு நான் முதலே கண்டு வச்சதால நேரடியா நான் போடுறேன். சரி, அப்ப இதுல 8 வரப்போகுது, இதுலயும் 8 வரப்போகுது. இத வந்து இந்த பெருமானத்தை முதல்ல என்ன செஞ்சாங்க 103 3ஆல பெருக்கி இதுல போட்டாங்க. அதே மாதிரி 1068 8ஆல பெருக்கி இதுல கழிச்சு எழுத போறோம். சரி, அப்ப முதலாம் தசமதானத்துக்கு தான் மட்டம் தட்டி கேட்டிருக்கு. அப்ப 5.38 முதலாம் தசமதானத்துக்கு நாங்க மட்டம் தட்டையில என்ன வரும் 5.4 என்ற விட வந்து கொள்ளும். இதுல வந்த மாதிரி அதே விட வந்து கொள்ளும். சரி, போன் ரூபாய் 5000 வருடத்திற்கு 9 வீதம் எளிய வட்டி வழங்கும் வங்கியில் வைப்பீடு செய்துள்ளார். சரி, அவருக்கு ரூபாய் 1350 பெறுமதியான வட்டி எத்தனை ஆண்டுகளின் பின்னர் கிடைக்கும் என்று கேட்டிருக்கு. சரியா, எளிய ஆண்டு வட்டி வீதமும் தந்திருக்கு, அதே சமயம் என்னவும் தந்திருக்கு, மொத்த வட்டியும் தந்திருக்கு. சரி, அப்ப முதலாவது பாருங்க, முதலாவது நாங்க காண வேண்டியது 1 வருட வட்டி. 1 வருட வட்டி எங்களுக்கு வந்து எளிய வட்டி வீதமும் தெரியும், அதே சமயம் எவ்வளவு ரூபாய் வந்து வைப்பில் இட்டவரனும் தெரியும். சரி, அப்ப என்ன செய்யணும், நாங்க நார்மலா காண்ற மாதிரி 100க்கு எத்தனை வட்டி வீதம் 9 தர எவ்வளவு வைப்பில் இருக்கிற 5000. அப்ப வருட வட்டி அவருக்கு எவ்வளவு வரும் 450 ரூபாய். இப்ப எங்களுக்கு நார்மலா 1 வருட வட்டி கண்டு அடுத்தது நாங்க என்ன செய்யறாங்க மொத்த வட்டி காண்றாங்க. இங்க வந்து என்ன செய்திருக்கிறாங்க மொத்த வட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன காணணும், எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வட்டியை வந்து அவர் மொத்த வட்டியாக பெற்றுக்கொள்வார் என்று நாங்க காணணும். அப்ப என்ன செய்யணும், ஆண்டுகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு மொத்த வட்டிய 1 வருட வட்டியால என்ன செய்யணும் பிரிக்கணும். அப்ப மொத்த வட்டி என்னது 1350 ரூபாய் தந்திருக்கு. சரி, அப்ப 450ஆல பிரிக்க இது வந்து மொத்த வட்டி, இது வந்து என்னது 1 வருட வட்டி. 1 வருட வட்டி. அப்ப என்ன செய்யணும், மொத்த வட்டியை வந்து 1 வருட வட்டியால பிரிக்க என்ன வரும், எத்தனை ஆண்டுகளின் பின் அவர் அந்த மொத்த வட்டியை பெற்றுக்கொண்டார் என்று வரும். சரி, அப்ப 3 ஆண்டுகளின் பின் அவருக்கு வந்து என்னது 1350 ரூபாய் வட்டியா வந்து கிடைச்சிருக்கும். சரி, மூன்றாவது கேள்வியை பாருங்க, காரணி படுத்துக. சரியா, காரணி படுத்துக என்ன கேட்டிருக்காங்க, பி வர்க்கம் சக 8p சய 20 என்றதை கேட்டிருக்காங்க. சரி, அப்ப பி வர்க்கம் சக 8p சய 20. நாங்க நார்மலா மூறுப்பு கோவை வரைக்கல என்ன செய்யறாங்க, இத வந்து நடுவுல இருக்கிற பெருமானத்தை வந்து எத்தனையா உடைக்கிறாங்க 2ஆ உடைக்கிறாங்க. காரணம் என்ன, இத வந்து சோடி கட்டி நாங்க பொது எடுத்து நார்மலா வந்து நாங்க காரணிப்படுத்தி கொள்ளலாம். சரி, அப்ப நடுப்பெருமானத்தை வந்து நடுவுல இருக்கிற இந்த குணகத்தோட சக 8p வந்து நாங்க உருவாக்கணும். இந்த 20p வர்க்கத்தை பிரிச்சு, சரி 20p வர்க்கத்தை பிரிச்சு நாங்க இந்த 8p வந்து உருவாக்கணும். சரி, குறிமுக்கியம் குணகத்தோட
சய 20 தர பி வர்க்கம். அப்ப சய 20 பி வர்க்கத்தை வந்து நாங்க ரெண்டா உடைக்கலாம். 10 பி 2 பி பைட்டி 2 20. ஆனா குணகத்தை பாருங்க 20 மைனஸ் 20. சரி, மைனஸ் 20ன்றதால நடுப்பெருமானத்தை முதல் கவனிப்போம். நடுவுல இருக்கிற பெருமானத்தை பாருங்க சக 8 பி. அப்ப பெரிய பெருமானத்துக்கு வந்து சக வந்தாதான் ரெண்டும் கழிப்படைக்குள்ள என்ன வரும்? சக 8 பி என்று வரும். அப்ப சக 10 பி சய 2 பி ரெண்டையும் வந்து நாங்க சேர்க்கல என்ன வரும்? சக 8 பி. அப்ப நாங்க இப்ப என்ன செய்தோம்? அந்த 8 பிய வந்து ரெண்டா உடைச்சிட்டோம். இதுவும் பி வர்க்கம் சக 10 பி சய 2 பி சய 20. இத வந்து நாங்க தனித்தனியா காரணிப்படுத்த போறோம். சரி, முதலாவது ரெண்டுக்கும் வந்து பொதுவான உறுப்பு என்னது? பி. பிய வந்து நாங்க வெளியில எடுக்க பிராக்கெட்டுக்குள்ள என்ன மிஞ்சும்? முதலாவது உறுப்புல இருந்து பியும் மற்றதுல இருந்து 10 சக 10 மிஞ்சும். அடுத்ததுக்கு ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு? சய 2 இருக்கு. சய 2 பொதுவா எடுத்தா அதே மாதிரி முன்னுக்கு என்ன கோவையை பெற்றமோ அதே கோவைய பெறுவோம். சரி, உள்ள பெருக்கி பார்க்கறனாலும் சரியோ பிள்ளைங்க கொண்டு பெருக்கி பார்த்து கொள்ளலாம். சரி, இந்த ரெண்டு கோவையில இருந்தும் இந்த கோவை பீசக 10 வந்து நாங்க ரெண்டுல இருந்தும் பொதுவெடுக்க போறோம். அப்ப பீசக 10 வந்து பொதுவெடுத்தா இதுல இருந்து பி வரும், இதுல இருந்து குணகத்தோட சய 2 வரும். சரி, அப்ப பீசக 10 இன்டு பீசய 2 இது இந்த காரணிப்படுத்தல இருக்கு. நாலாவது கேள்வியை பாருங்க. இந்த உருவுல இருந்து தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப சற்றின பெறுமதிய காண சொல்லி இருக்கு. சரியா, முக்கோணம் என்றாலே 3 தேற்றம் வந்து உங்களுக்கு ஞாபகம் தரணும். முதலாவது வந்து அகக்கோணங்கள கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு? 180 பாகை. மற்றது வந்து புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. மற்றது வந்து முக்கியமா மூன்றாவது ஒரு தேற்றம் இருக்கேன்னு புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை புறக்கோணத்தின் பருமன் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். சரியா, அப்ப நாங்க இதுல வந்து பயன்படுத்த போறது என்ன தேற்றம்? புறக்கோணத்தின் பெருமானம் வந்து அதன் அகத்து எதிர்கோண கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். புறக்கோணத்தின் பெருமானம் அதன் அகத்து எதிர்கோண கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். சரியா, அப்ப இந்த தேற்றத்தை நாங்க பயன்படுத்த போறோம் இங்க. அப்ப சக 85 பாகை என்னவா வரும்? 150 பாகைக்கு சமனா வரும். சரி, காரணம் என்ன? புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோண கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். சரி, காரணங்களை வந்து பிராக்கெட்டுகளுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஷார்ட்டாவே எழுதி கொள்ளுங்க, செகண்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் விரிவா எழுதி கொள்ளுங்க. காரணம் என்னன்னா திருத்துறாங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து விளங்கி இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபுல்லாவே திருத்தி கொள்ளுவாங்க. சரியா, அப்ப சற்றின பெருமானம் வந்து என்னவா வரும்? 65 பாகைன்னு வந்து கொள்ளும். சரி, அப்ப உங்களுக்கு என்ன தேற்றம் பயன்படுத்துறீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஷார்ட்டா எழுதி கொண்டே போங்க. சரி, அஞ்சாவது கேள்வியை பாருங்க. லொக் 10 அடியாக கொண்ட 5 பெறுமதி என்னன்னு தந்திருக்கு? 0.699 தந்திருக்கு. சரியா, இத வந்து என்னத்துக்கு மாத்தி எழுதட்டாம்? சுட்டி வடிவில மாத்தி எழுதட்டாம். சரி, நாங்க சுட்டி வடிவில எழுதல. நார்மலா வந்து இந்த அடி வந்து சுட்டிக்கும் வந்து மாறாது. அப்ப லொக்கண்ட அடி வந்து என்னது? 10 கேட்க நாங்க சுட்டி வடிவில் எழுதலையும் அதன் அடி வந்து என்னவா இருக்கும்? 10 தான் இருக்கும். சரியா, இது இந்த மடக்கை பெருமானம் இந்த 5 லொக்கை அடி லொக்கண்ட 10 அடியாக கொண்ட 5 பெருமானம் வந்து சுட்டி வடிவில் எழுதல என்னவா வரும்? வலுவா வரும். சரி, 990 அது சமன் என்னது? 5 வந்து கொள்ளும். சரி, அப்ப என்னது? லொக்க வந்து லொக்கண்ட 10 அடியாக கொண்ட 5 மடக்கை பெருமானம் 0.6990. இதுல வந்து அடி ரெண்டுக்கும் மாறாது. சுட்டி வடிவில் எழுதியையும் மடக்கை வடிவில் எழுதியையும் வந்து அடி வந்து மாறாது. அப்ப 10 அடியாக கொண்ட இங்கால வார மடக்கை பெருமானம் சுட்டி வடிவில் எழுதியைகள் என்னவா வரும்? வலுவா வரும். அதன் வலுவா வந்து கொள்ளும். அப்ப 0.6990 வந்து 5க்கு சமனா இருக்கும். சரியா, இதுல லொக்க வந்து இப்படி ஏன் கேட்பாங்க? LG 5 சமன் 0.6990 கேட்பாங்க. அப்ப LG என்றாலும் என்னது? லொக் 10 அடியாக கொண்டதுதான். சரியா, அப்ப LG என்று வந்தாலும் லொக் 10 அடியாக கொண்டதுதான். இல்லாட்டி நேரடியா லொக் 10 அடியாக கொண்டதுன்னு கேட்பாங்க. சரி, அப்ப ரெண்டையும் வந்து
கவனமா ஞாபகம் வச்சு கொடுங்க. ஆறாவது கேள்வியை பார்த்து படுங்க. ஒரு சமனில் தந்திருக்கிறாங்க 3x sin 3 பெரிதளவு சமன் sin 9க்கு எனும் சமநிலையை தீர்த்து அதன் மறை நிறையன் தீர்வுகள் அனைத்தையும் எழுதுக. என்ன கேட்டிருக்காங்க? மறை நிறையன் தீர்வுகள். சரி, நிறையன் தீர்வுகளை கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து நார்மலா நாங்கள் சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தான் சமநிலையை தீர்த்து கொண்டு போவோம். 3x பெரிதளவு சமன் இங்கால வழிபடுற 3 வந்து என்ன செய்யும்? இங்கால சமனுக்கு அங்கால கூட்டுப்படுற மாதிரி இந்த சமநிலைக்கு அங்காலையும் என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப சய 6 இந்த பெருக்கப்படுற எக்ஸோட பெருக்கப்படுற இந்த 3 வந்து இங்கால வந்து என்ன செய்யும்? பிரிபடும். அப்ப எக்ஸ் வந்து பெரிதளவு சமன் சய 2 என்று வரும். சரி, அப்ப கடைசியா வந்து சுருக்கி எடுக்க சமநிலை இந்த ஒரு வடிவத்தை பெறும். ஆனா கேட்ட கேள்வி என்ன? சமநிலையை தீர்க்க சொல்லியோ இல்ல, மறை நிறையன் தீர்வுகளை வந்து அனைத்தையும் எழுத சொல்லி இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து பெரிதல்லது சமன் சய 2க்கு. சரி, அப்ப எக்ஸ் தீர்வுகள் என்னென்ன வரும்? சய 2ம் வரும். ஏன்? சமன் தந்திருக்கிறதால சய 2ம் வரும். அதுக்கு பெரிதா இருக்கிறதால என்னது? சய 1ம் வரும். அங்கால பெருமானங்கள் வருமா? இல்ல. ஏன்? மறை நிறையன் தீர்வுகள் என்றதால சய 2ம் சய 1ம் வந்து கொள்ளும். சரி, ஏழாவது கேள்வி தந்திருக்கிறாங்க. அருகே தரப்பட்டுள்ள வெண்வெளி படத்தில் A இடைவெட்டு B இன் நிரப்பித்தொடை குறிய பிரதேசத்தை நிலற்றுகள்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப படத்திலேயே தந்திருக்காங்க A என்றது இது, B என்றது இதுன்னு தந்திருக்காங்க. சரி, அப்ப எங்களுக்கு தேவை வந்து A இடைவெட்டு B என்ற நிரப்பித்தொடை. B டேஷ் என்றது B என்ற நிரப்பித்தொடை. முதலுக்கு வந்து நாங்க B என்ற நிரப்பித்தொடையை பார்ப்போம். B என்றது இந்த வட்டம், B என்ற நிரப்பித்தொடை என்றது இந்த வட்டத்துக்கு வெளியில. சரியா? இந்த வட்டத்துக்கு வெளியில. A என்றது வந்து இந்த வட்டம். அப்ப B க்கு வெளியிலையும் இருக்கணும், A க்குள்ளேயும் அடங்கணும். அந்த இடைவெட்டு என்னது? பொதுவான பகுதியை தான் சொல்றது இடைவெட்டு. சரி, அப்ப B க்கு வெளியிலையும் இருக்கணும், A க்குள்ளேயும் அடங்கணும்னா எது வரும்? இந்த இடைவெட்டு துண்டை தவிர A இந்த மிச்ச பகுதி வந்து கொள்ளும். ஏன்? ஏக்கு உள்ளேயும் இருக்கணும், அதே சமயம் பிக்கு வெளியிலையும் இருக்கணும்னா என்னது? இந்த பகுதி வந்து கொள்ளும். எட்டாவது கேள்வியை பாருங்க. சுருக்குக 1/16x சக 1/3x. சரியா? முதல் வந்து நாங்க பின்னமா எடுக்க என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் கோமாசிய வந்து நாங்க கீழே வந்து போமாசிய போட்டுக்கொள்ளணும். சரி, அப்ப 16க்கும் 3க்கும் போமாசி 48, எக்ஸ் வந்து அப்படியே வந்து கொள்ளும். சரி, அப்ப 16x 3x என்ன போமாசி என்னது? 48x. மேல பாருங்க 16 இருக்கு. 16 என்னத்தால பெருக்கி நாங்க 48 எடுத்துனாங்க 3ஆல பெருக்கி. அப்ப நாங்க மேல இருக்கிறதையும் வந்து நாங்க 3ஆல பெருக்கணும். சக இந்த 3x இருக்கு, 48 வர்றதுக்கு நாங்க 16ஆல பெருக்கி தான் என்னது? இந்த 48x எடுத்துனாங்க. அப்ப இந்த ஒன்றையும் வந்து நாங்க என்னத்தால பெருக்கணும்? 16ஆல பெருக்கணும். அப்ப இத சுருக்கேக்கு என்ன வரும்? 19/48x என்று வந்து கொள்ளும். இதை வந்து நாங்க மேலும் சுருக்கலாமோ? இல்ல. வேற ஏதும் கோவை வந்து மேலும் சுருக்கக்கூடிய மாதிரி வந்தா என்ன செய்யணும்? எளிய வடிவுல சுருக்கி நாங்க விடையா கொடுக்கணும். சரி, 9வது கேள்வியை பாருங்க. சீரான வேகத்தில் பயணிக்கும் வாகனம் ஒன்று 3 செகண்ட்களில் 81 மீட்டர் பயணிக்கின்றது. வாகனத்தின் வேகத்தை செகண்டுக்கு மீட்டர் என மதிப்பில் காண்கன்னு சொல்லி தந்திருக்கு. சரியா? அப்போ ஒரு வாகனம் வந்து என்ன செய்யறதாம்? 3 செகண்டுக்கு 81 மீட்டர் பயணிக்குதாம். சரியா? சீரான வேகத்துல பயணிக்குதாம். அப்ப நாங்க காண போறது என்னது? வேகம் காணும். வேகம் சமன் என்னது? இடப்பெயர்ச்சியின் கீழ் அந்த இடப்பெயர்ச்சி அடைய எடுத்த நேரம். சரி, அப்ப இடப்பெயர்ச்சி தந்திருக்கிறாங்க என்னண்டு? 81 மீட்டர் வந்து தந்திருக்கிறாங்க. சரி, செகண்ட் எவ்வளவு செகண்ட்ல பயணிக்குதாம்? 3 செகண்ட்கள்ல பயணிக்குதாம். அப்ப இதை நாங்க பிரிச்சா 27 மீட்டர் செகண்ட் -1 வந்து கொள்ளும். சரியா? அப்ப என்ன கேள்வி, என்ன அலகுல கேட்டிருக்காங்க? மீட்டர் செகண்டுக்கு என்ன அலகுல வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? மீட்டர் செகண்ட் -1 என்ற அலகுல நாங்க கொடுத்து கொள்ளணும். எந்த அலகுல கேட்கிறாங்களோ அந்த அலகுல வந்து கொடுத்து கொள்ளணும். அலகு வந்து போடுறது முக்கியம். சரியா? அதுக்கு வந்து மார்க்ஸ் குறைக்க கூடும். அப்ப நீங்க என்னது? என்ன அலகுல தாராங்களோ, இப்ப கிலோமீட்டர், மீட்டர், அவர் எந்த அலகுல தாராங்களோ அந்த அலகுல வந்து போட்டுக்கொள்றது நல்லது.
10வது கேள்வியை பாருங்க. இந்த உருவுல வந்து தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப வையின் பெறுமதியை காண சொல்லி இருக்கு. சரியா? அப்ப வையின் பெறுமதியை வந்து காண சொல்லி இருக்கு. இதுல வந்து இந்த முக்கோணத்துல இந்த ரெண்டு பக்கமும் வந்து சமன் தந்திருக்கு. சரியா? அப்ப இருசம பக்க முக்கோணின்ற ஒரு தேற்றம் இருக்குல்ல, என்னது? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன். அப்ப இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் y, அதே மாதிரி இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் இந்த ஒரு கோணம். சரி, அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கும்? y-ஆ இருக்கும். சரியா? இந்த கோணம் வந்து y-ஆ இருக்கும். அதே சமயம் என்னன்னு தந்திருக்கிறாங்க, இது வந்து 70 பாகை, இது வந்து x, மற்றது வந்து இந்த ரெண்டு கோடுகளும் வந்து என்னது? சமாந்தரமா இருக்கு. அப்ப சமாந்தரமா ரெண்டு கோடு வந்து இன்னொரு கோடு இடைவெட்டைக்குல உருவாகிற ஒன்றுவிட்ட கோணங்கள், ஒத்த கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள், நேய கோணங்கள்ல 3 கோணங்கள் வந்து உருவாகும். பாருங்க, இது வந்து ஒத்த கோணம், எஃப் வடிவுல இருக்கிறது ஒத்த கோணங்கள். சரி, ஒத்த கோணம் சமன் சமாந்தர கோடுகள் வந்து இடைவெட்டைக்குல, அதே மாதிரி ஒன்றுவிட்ட கோணங்கள் Z வடிவுல இருக்கும். என்னது? ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன். மற்றது வந்து நேய கோணங்கள் என்னது? நேய கோணங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 180 பாகையா இருக்கும். சரியா? அப்ப ரெண்டு சமாந்தர கோடுகள் வந்து இடைவெட்டைக்குல இப்படி 3 கோணங்கள் படிச்சிருப்பீங்க, அதுக்கான தேற்றமும் வந்து படிச்சிருப்பீங்க. சரி, அப்ப இத பாருங்க, இது 70 பாகைண்டா இது ஒத்த கோணத்துல காரணமாக இது என்னவா இருக்கும்? Z வந்து 70 பாகையா இருக்கும். சரி, அப்ப இந்த முக்கோணில இது மட்டும்தான் y மட்டும்தான் தெரியா கணியம். அப்ப முக்கோணின் அகக்கோணங்களுக்கு ஒரு தேற்றம் வச்சிருக்கோம். என்னது? முக்கோணிகளின் அகக்கோண கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப y சக y, மற்றது என்ன எஞ்சி இருக்கு? z வந்து நாங்க கண்டுட்டோம். z முதல்ல எழுதிக்கொள்றேன். 180 பாகை. இது என்னத்துல இருந்து நான் எழுதினான்? முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை வந்து என்னது? 180 பாகை. சரியா? முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப 2y சக z-க்கு பதிலா நாங்க என்ன போடலாம்? காரணம் எழுதிக்கொடுங்க பிராக்கெட்டுக்குள்ள ஒத்த கோணம் உண்டு. இதே காரணம் எழுதிக்கொண்டு போறேன்னா நிருபர்களுக்கு வந்து கை தானாவே வரும் பக்கத்துல, அதுக்கான காரணத்தை வந்து எழுதி கொண்டு போறதுக்கு, அதுல இருந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கழியாம இருக்கும். சரி, அப்ப 2y சக z வந்து என்னது? 70 பாகை சமன் 180 பாகை. அப்ப 2y வந்து 110 பாகை என்று வரும். அப்ப y வந்து என்னன்னு வரும்? 55 பாகை என்று வந்து கொள்ளும். சரி, அப்ப y கண்டுட்டோம். என்னது? y சமன் 55 பாகை. 11வது கேள்வியை பாருங்க. ஒன்றின்கீழ் v சக ஒன்றின்கீழ் u சமன் ஒன்றின்கீழ் f என்று தந்திருக்கு. இதுல வந்து என்ன தெளிவாயாக்கட்டாம்? f வந்து எழுவாயாக்கட்டாம். இதுல பாருங்க, f வந்து தனியே இருக்கு, பிரச்சனை இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சமனுக்கு இங்கால இருக்கிறவரை வந்து ஒரு கோவையா வந்து நாங்க மாத்தணுமே. இது வந்து நிகர்மாரா இருக்குது, இதை வந்து நாங்க என்னது? இதை வந்து ஒரு கோவையா மாத்தினா இப்படியே இருக்கு, இதை தலைகீழா மாத்தலாமோ? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? இதை வந்து ஒரு கோவையா நாங்க எழுதிட்டோம்டா, இதை வந்து என்ன செய்யலாம்? நிகர்மாற எழுதி போட்டு f சமன் என்று இதுக்கான விடையை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் ஈஸியா. அப்ப நாங்க எதை வந்து எழுவாயாக்கணுமோ அதை வந்து ஒரு பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது. அப்ப முதலாவது பாருங்க, v-க்கும் u-க்கும் ஃபார்மாசி வந்து vu என்று வந்து கொள்ளும். இதை வந்து நாங்க u ஆல பெருக்கணும், இதை வந்து நாங்க v ஆல பெருக்கணும். அது சமன் ஒன்றின்கீழ் f என்று வரும். இதை வந்து நாங்க என்ன செய்யலாம்? இதை நாங்க ஒரு கோவையா மாத்திட்டோம். இனி என்ன செய்யலாம்? இதை வந்து தலைகீழா மாத்தலாம். அப்ப நான் இந்த ஒன்றின்கீழ் f வந்து இங்காடி பக்கம் எழுதுறேன், மற்ற பக்கம் ஒன்றின்கீழ் f u சக v இன்கீழ் vu. இதை வந்து நாங்க நிகர்மாற எழுதேக்கல f சமன் இதுக்கும் வந்து என்ன செய்யும்? தலைகீழா மாறும். அப்ப vu வின் கீழ் u plus v என்று வந்து கொள்ளும். சரி, அப்ப f வந்து எழுவாயாக்கினா vu வின் கீழ் u plus v என்று வந்து கொள்ளும். இந்த கேள்வியை பாருங்க, 12வது கேள்வி. ஆரை 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்டத்துண்டின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்கு. சரியா? இதுல மைய கோணம் தந்திருக்கு 90 பாகை என்று, ஆரை வந்து என்ன தந்திருக்கு? 14 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு. ஆரை r சமன் 14 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு. எங்களுக்கு நார்மலா தெரியும், ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்னது? பை r வர்க்கம். இதுவே ஒரு வட்டத்துண்டு வரைக்குல நாங்க என்ன படிச்சிருக்கிறோம்? 360க்கு தான் இந்த பை r வர்க்கம், அதன் மேல் அந்த ஆரிச்சிறை அமைக்கிற
கோணம். சரியா? அப்ப தீட்டாவுக்கு எத்தனை என்று சொல்லி ஒரு பின்னமா எழுதி போட்டு அதுல பையார் வர்க்கத்தை பெருக்கேக்கல என்ன செய்யும், இந்த வட்டத்துண்டின் பரப்பளவு வந்து கொள்ளும். சரியா? அப்ப வட்டத்துண்டின் பரப்பளவு அளிக்கிறேன். வட்ட துண்டின் பரப்பளவு சமன் 360 மேல் தீட்டா. இதுல வந்து மைய கோணம் எதிரமைக்கிற கோணம், மையத்துல எதிரமைக்கிற கோணம் எவ்வளவு 90 பாகை என்று அவங்க படத்துல குறிச்சு காட்டியிருக்காங்க. 90 பாகை கீழ் 360 பாகை. பைக்கு பதிலா நாங்க 22 கீழ் 7 போடுவோம். தர 6க்கு பதிலா 14 தந்திருக்கிறாங்க. சரி, பைக்கு நாங்க 36 2 14 வட்டி சுருக்கி கொள்ளுவோம். 154 எவ்வளவு சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப பரப்புக்கான அலகையும் வந்து போட்டுக்கொள்ளுங்க. சரியா? 154 மொட்டையா விடாம அதுக்கான அலகு 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போட்டுக்கொள்ளுங்க. 13வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் y எக்ஸின் 5ஆம் அடுக்கு எனும் அச்சரகணித கோவைகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்கன்னு கேட்டிருக்கு. சரியா? அப்ப போமாசி காணோனும் நாங்க நார்மலா எண்கள்ல வரைக்கல என்ன செய்வோம், அதுல முதன்மை எண்களால பிரிச்சு என்ன செய்வோம், முதன்மை எண்களின் காரணியாக எழுதி அதோட உயர் வலுண்ட பெருக்கமா நாங்க போமாசிய கண்டுகொள்வோம். சரியா? இதுல வந்து எக்ஸ் வர்க்கத்தின் வைய என்ன எழுதுவோம், முதலாவது உறுப்பு என்னது எக்ஸ் வர்க்கம், அதோட உயர் அடுக்கு வர்க்கம் தர வையின் முதலாம் அடுக்கு. அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் வைய இப்படி எழுதி கொள்வோம். ரெண்டாவது என்ன போக வந்துருக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்கு. அப்ப எக்ஸின் 5ஆம் அடுக்கு அப்ப உயர் அடுக்கு என்னது எக்ஸின் 5ஆம் அடுக்கு. அப்ப ரெண்டு கோவைகள்லையும் வந்து எக்ஸுக்கும் வைக்கும் வந்து எது பெரிய வேல்யூவோ அதோட பெருக்கமா வந்து நாங்க எழுதி கொள்வோம். அதுதான் வந்து என்னது போமாசி. ரெண்டையும் போமாசி. அப்ப போமாசி சமன் எக்ஸின் ரெண்டுலையும் வந்து எக்ஸின் அதிகூடிய அடுக்கு என்னது 2 5 5. அப்ப என்னது எக்ஸின் 5ஆம் அடுக்கு தர வையின் முதலாம் அடுக்கு. இதுல வையில என்னவா இருக்கும், வை இல்லாட்டி வையின் 0ஆம் அடுக்குன்னு வரும். அப்ப எது வந்து உயர் அடுக்கா இருக்கும், வையின் முதலாம் அடுக்கு. அப்ப வையின் முதலாம் அடுக்கு உயர் அடுக்கா வரும். அப்ப போமாசி என்ன வந்து கொள்ளும், எக்ஸின் 5ஆம் அடுக்கு இன்று வை என்று வந்து கொள்ளும். இதுதான் வந்து இந்த ரெண்டு அச்சரகணித கோவைகள போமாசி. 14வது கேள்வி பார்ப்போம். கேள்வி வாசிக்கணும் பாருங்க. மண்பிது ரூபாய் 1440 செலவழித்து மரக்கறி, பழங்கள், கீரை ஆகியவற்றை கொள்வனவு செய்தார். அப்ப மரக்கறி, பழம், கீரை இந்த மூன்றையும் வாங்குறதுக்கு அவர் வந்து ரூபாய் 1440 வந்து செலவழிக்கிறார். பழங்களை கொள்வனவு செய்ய அவர் செலவழித்த பணம் ரூபாய் 960. இப்ப பழத்தை மட்டுமே வாங்குறதுக்காக அவர் செலவழித்த பணம் வந்து பார்த்தோம்னு சொன்னா ரூபாய் 960. இப்ப மூன்றையும் வாங்குறதுக்கு அவர் 1440 ரூபாய் செலவழிக்கிறார். பழத்தை மட்டும் வாங்குறதுக்கு 960 ரூபாய் செலவழிக்கிறாருண்டா மரக்கறியையும் கீரையையும் சேர்த்து வாங்குறதுக்காக அவர் செலவழிச்ச பணத்தை பார்த்தோம்னு சொன்னா 1440 இருந்து 960 ரூபாயை கழிக்கிறதாக இருக்கு. எங்களுக்கு ரூபாய் 480 வந்து அவர் மரக்கறியையும் கீரையும் வாங்குறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். கேள்வியில் என்ன கேட்கிறாங்க, மேற்தரப்பட்ட தரவுகளை வட்ட வரைபடத்தில் வரைந்து காட்டுக. எங்களுக்கு ஒரு வட்ட வரைபடத்துல நாங்க இந்த தரவுகளை வரையணும்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சமாக நாங்க பரம்பரையா வரையணும்னு சொன்னாலும் வந்து ஏனோ தானு வரையலாம் தானே. அப்ப ஏதாவது ஒரு அளவுகள் இந்த 960 அவர் பழம் வாங்குறதுக்கு செலவழிச்ச இந்த 960 பார்த்தோம்னு சொன்னா 1440 அரவாசம் எவ்வளவு 720 ரூபாய். அந்த 720 ரூபாயை விட இந்த 960 ரூபாய் கூட. ஆனா இந்த 1440 முக்கால் பாகை விட குறை. அப்படியான்னு சொன்ன அரவாசிக்கும் இல்லாம முக்காலுக்கும் இல்லாம இடையாள ஒரு இடத்துலதான் பழங்கள் வரப்போகுது. மிச்சத்துக்குள்ள என்ன வரப்போகுது, மரக்கறியும் கீரையும் வரப்போகுது. அப்ப இங்க நாங்க பழங்கள் போடுவோம், இங்கால மரக்கறி பிளஸ் கீரை வரப்போகுது. சரிதானே? சரி, கேள்வியை பார்ப்போம். தொடர்ந்து கேட்கிறாங்க, மரக்கறி கீரை வகைகளை குறிக்கும் வட்டத்துண்டுகள் மையத்தில் எதிரமைக்கும் கோணங்கள் கூட்டுத்தொகையை கேட்கிறாங்க. இந்த மரக்கறியும் கீரையும் சேர்ந்து இந்த வட்டத்துல எதிரமைக்கிற கோணம் தீட்டாவை அவங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு மொத்தமாக வந்து 3 சாமானையும் வாங்குறதுக்கு தேவைப்பட்ட பணம் வந்து 1440 ரூபாய். இந்த 1440 ரூபாய் வந்து 360 பாகையை குறிக்கும் என்று சொன்னா
மரக்கரையையும் கீரையும் சேர்த்து வாங்க தேவைப்பட்ட 480 ரூபாய் குறிக்கிற அளவுதான் என்ன? 480 ரூபாய் குறிக்கிற அளவுதான் என்ன? டீட்டா. இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் 120 பாகை வந்து வரும். 15வது கேள்வி பார்ப்போம். 2/4x சமன் 5 எனும் நேர்கோட்டின் படித்திறன் மற்றும் வெட்டுத்துண்டு கேட்டிருக்காங்க. 2/4x சமன் 5 என்று சொல்ற ஒரு நேர்கோட்டுல படித்திறனும் வெட்டுத்துண்டும் கேட்டிருக்காங்க. முதலாவது பார்ப்போம். ஒரு நேர்கோடு வண்டி இருந்தா அதுக்கு ஒரு பொது வடிவம் இருக்கு. அந்த பொது வடிவம் என்ன? y சமன் mx பிளஸ் c. y என்றது y ஆள்கூறு, m என்றதுதான் இங்க என்னவா இருக்கும்? படித்திறனாக இருக்கும். இந்த சி தான் வந்து எங்களோட வெட்டுத்துண்டு. ஓகே, அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு நேர்கோடு வடிவம் தந்திருந்தாங்கன்னு சொன்னா அதுல பொது வடிவத்துக்கு நாங்க மாத்திரம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா வந்து படித்திறனையும் சரி வெட்டுத்துண்டையும் சரி கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க இதை எப்படி மாத்தணும்? வயனுடைய குணகம் 1 வார மாதிரி இந்த வய எழுவாய வச்சு இந்த சமன்பாடை மாத்தணும். அப்ப எங்களுக்கு இருக்கிற சமன்பாடு இதுதான். 2/-4x சமன் 5. -4x சமனுக்கு அங்கால போக்குல என்னவாங்க? +4x ஆக வருவார். 4x சக 5 வருவார். y என்ன ஆக்கணும்? நாங்க y குணகம் 1 வார மாதிரி ஆக்கணும். அப்ப இந்த 2 இங்க பெருக்கப்படுது, சமனுக்கு அங்கால போக்குல பிரிபட போகுது. அப்ப 2x சக 5/2 என்ற மாதிரி வரப்போகுது. இப்ப எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு y சமன் mx பிளஸ் c என்ற ஃபார்மேட்டுக்கு வந்து இந்த சமன்பாடு வந்துட்டு. அப்ப m வந்து எங்களுக்கு 2 ஆகவும் c வந்து 5/2 ஆகவும் இருக்கு. அப்ப இங்க வந்து எங்களுக்கு படித்திறன் வந்து என்னவாக இருக்க போகுது? படித்திறன் சமன் 2, வெட்டுத்துண்டு வந்து 5/2 ஆகவும் இருக்க போகுது. 16வது கேள்வி பார்ப்போம். 16வது கேள்வியில சொல்லியிருக்காங்க, ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ABO என்ற கோணம் வந்து 44 பாகையா. இந்த ABO என்ற கோணம் வந்து எங்களுக்கு 44 பாகையா. அப்படி இருக்கிற சமயத்துல எங்களுக்கு கேட்டிருக்காங்க BCயோட பெருமதி என்ன இருக்கு? நான் இது டீட்டான்னு சொல்றேன். அப்ப எங்களுக்கு ABயோட பெருமானம் தந்திருக்காங்க, BCயோட பெருமதி கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க BCயோட பெருமதி காணணும்னு சொன்னா ஒன்று இந்த OBC என்று சொல்ற முக்கோணத்துல எல்லா கோணமும் தெரியும் என்று சொன்னால் அதுல முக்கோணங்கள்ற அகக்கோணங்கள்ற கூடுதொகை 180 என்று வச்சுக்கொண்டு நாங்க BCயோவை காணலாம். அல்லது முக்கோணம் ABC என்ற முக்கோணத்துல வந்து எல்லா கோணமும் தெரியும்னு சொன்னா டீட்டாவை காணலாம். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த O வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மையம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த OC, OB, OA மூன்றும் என்னவா இருக்க போகுது? இந்த வட்டத்தினுடைய ஆரையாக இருக்க போகுது. ஒரு வட்டத்தினுடைய ஆரைகள் எல்லாமே என்னவா இருக்கும்? இருக்கு. இப்ப நான் இந்த OBC என்ற முக்கோணத்தை பாருங்க. இந்த OBC என்ற முக்கோணத்துல வந்து OB என்றதும் OC என்றதும் சமனா இருக்கு. அப்ப இது ஒரு இருசம பக்க முக்கோணி. சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் என்னவா இருக்கும்? ஒரு இருசம பக்க முக்கோணத்துல சமனா இருக்கும். அப்ப இது டீட்டாவாக இருந்தால் இந்த OBC என்ற இந்த கோணமும் டீட்டாவாக இருக்கும். ஓகே, அப்ப உங்களுக்கு இப்ப ABC என்ற கோணத்தினுடைய பெருமானம் தெரியுமாக இருந்தால் நாங்க டீட்டாவை காணலாம். இந்த 44 பாகையையும் டீட்டாவையும் கூற்றுதான் இந்த ஏபிசியா இருக்க போகுது. இப்ப ஒரு அரைவட்டம் தந்திருக்காங்க. அங்க வந்து அரைவட்டத்தினுடைய விட்டத்திர முனைகள்ல இருந்து பரதிக்கு போற ரெண்டு நாண்கள் வந்து சந்திக்கிற இடத்துல உருவாகிற கோணம் என்னவா இருக்கும் என்று சொல்லக்குள்ளே உங்களுக்கு எந்த தேற்றம் ஞாபகம் வரும்? அரைவட்ட கோணம் செங்கோணம்னு சொல்ற தேற்றம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப ஏபிசி என்ற கோணம் என்ன கோணமா இருக்க போகுது? இங்க 90 பாகையா இருக்க போகுது. என்ன தேற்றம்? அரைவட்ட கோணம் செங்கோணம். நீங்க இதெல்லாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த ரீசன்ஸ் எல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு விளக்கத்துக்காக இருக்கு. அப்ப ஏபிசி வந்து 90 பாகையாக இருக்க போகுது. ஏபிசி என்றது இந்த ஏபிஓவையும் ஓபிசியும் கூட்டுறது. இதுல இருந்து நாங்க டீட்டாவை பார்த்தோம்னு சொன்னா 90 - 44 பாகையா இருக்கு. 6 பாகை வரும். ஆக எங்களுக்கு கேட்டது என்ன? டீட்டாவா இல்ல, OCT. கேட்ட கேள்விக்கு தான் நாங்க பதில் எழுதணும். விட கடைசியா வந்து 46 பாகை.
17வது கேள்வி. 17 சிறுவர்களிடம் இருந்த பணத்தின் இடை ரூபாய் 34. ஓகே, இடை முதலாவது என்ன? ஒரு 17 மாணவர்கள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்காம். அந்த பணத்தினுடைய இடைதான் எவ்வளவுன்னு சொல்றாங்க? ரூபாய் 34. அதாவது எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஒவ்வொன்றா கூட்டி அதை எத்தனை மாணவர்கள்? 14 மாணவர்கள். அப்ப 14 மாணவர்கள் வச்சிருந்த மொத்த பணத்தையும் கூட்டி அதை 17ஆல பிரிச்சா அவங்களுக்கு கிடைக்க போறதுதான் என்ன? இடை. அப்ப எங்களுக்கு இந்த 14 மாணவர்களும் வச்சிருந்த மொத்த பணம் தேவையாக இருந்தா என்ன செய்யலாம்? 17 மாணவர்களும் வச்சிருந்த மொத்த பணம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த இடைய உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனை நான் எழுதி காட்டுறேன், அதுக்கு பிறகு செய்யுது. இடைய இருந்த மொத்த மாணவர்களால பெருக்கணும்னு சொன்னால் அவங்க வச்சிருந்த மொத்த தொகை மொத்த பணம் வரும். இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க 17 மாணவர்கள்ட்ட இருந்த பணத்தின் இடை 34 ரூபாய். ரூபாய் 34 தர 17 தான் இவங்க 14 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணமா இருக்கு. அப்ப நாங்க 17 34 பெருக்கினோம்னு சொன்னால் 578 வரப்போது இந்த 14 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணம். சரி, அப்படியே தொடர்ந்து கேள்வியை வாசி. மேலும் 3 சிறுவர்களிடம் இருந்த பணத்தின் இடை ரூபாய் 94. அடுத்தது இப்ப இது 17 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணம் கண்டுட்டோம். இன்னும் 3 மாணவர்கள்ட்ட இருக்கிற மொத்த பணத்தை பார்க்க போறோம். தர இடை ரூபாய் 94. மொத்த பணம் ரூபாய் 282. ஆகவே இங்க 17 மாணவர்கள் இருக்காங்க, 3 மாணவர்கள் இருக்காங்க. இப்ப மொத்தமா எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. கேள்வியில் என்ன கேட்கிறாங்க எனில் மேற்தரப்பட்ட 20 மாணவர்களிடம் இருந்த மொத்த பணத்தின் இடை எவ்வளவு? இப்ப 20 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணம்ன்றது என்ன? இந்த 17 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணத்தையும் இந்த 3 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணத்தையும் நாங்க கூட்டுறோம்னா இந்த 20 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணம் இருக்கும். ஆகவே 578 ரூபாயையும் 282 ரூபாயையும் கூட்டுறோம்னு சொல்லிட்டு வரப்போகுது. இதான் 20 மாணவர்கள்ட்ட இருந்த மொத்த பணமா இருக்க போகுது. எங்களுக்கு இடைன்னு சொன்னா என்ன? மொத்த தொகையின் கீழ் மொத்த மாணவர்கள். மொத்த பணம் எங்களுக்கு 860 ரூபாய் இருந்தது. மொத்த மாணவர்கள் 20 பேர். ஆகவே இதை பிரிச்சு சொன்னா எங்களுக்கு இடை ரூபாய். ஓவை மையமாக கொண்ட வட்டத்துல AOB என்று சொல்றது 65 பாகையாம். அது தந்திருக்கு. அதே சமயம் இந்த OAயும் BCயும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில ஒருவேளை தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப இந்த P என்ற கோணத்தை எங்களுக்கு காண சொல்லியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? AOவும் BCயும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் சொல்லியிருக்காங்க. சமாந்தரம் ஏதாவது கேள்வி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று விட்ட கோணம், அதாவது Z வாரது. அடுத்தது ஒத்த கோணம் F மாதிரி வாரது. அடுத்தது நேர் கோணம் ப ஷேப்ல வாரது. இது 3 கோணமே எங்களுக்கு சமாந்தரம் சொன்னா ஞாபகம் வரணும். அப்ப இங்க பாருங்க, இந்த AOB இந்த B ல அமைக்கிற இந்த கோணமும் என்னவா இருக்கும்? ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். ஓகே, அப்ப இங்க AO BCக்கு சமாந்தரமா இருக்கிற நிலையில இந்த ஒரு Z பார் இருப்பார். இந்த B ல எதிரமைக்கிற கோணமும் இந்த AOB என்ற கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப இவடத்துக்கு வரும் 65 பாகை வரப்போகுது. இப்ப எங்களுக்கு இந்த கோணம் தெரியுமாக இருந்தால் என்ன? சீல வார இந்த கோணம் தெரியுமாக இருந்தால் இந்த முக்கோணத்தை நாங்க முக்கோணத்துல அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 என்றதன் படி போகலாம். ரைட், எங்களுக்கு இந்த வட்டத்தை பார்த்தோன்னே வட்டத்துல தேற்றங்கள் எல்லாம் ஞாபகம் வரணும். அதுல முதலாவதா சொல்ற எங்களுடைய சிலபஸ்ல இருக்கிறதுல முதலாவதா முக்கியமான தேற்றம் சொல்லிருப்பாங்க. மைய கோணம் என்ன? இந்த 2 ஆரை மையத்துல சந்திக்கிறதால உருவாகிற இந்த மைய கோணம்ன்றது பரிதி கோணம். அதே 2 புள்ளிகள்ல இருந்து 2 நான்கள் சந்திக்க உருவாகிற இந்த கோணத்துல 2 மடங்காக இருக்கும். அதாவது AOB என்றது என்னவாக இருக்கும்? 2 இருக்கும். AOB என்றது அதாவது மைய கோணம் பரிதி கோணத்தினுடைய 2 மடங்காக இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன தேவை? இப்ப ACB தான் தேவை. அப்ப ACB நான் எழுவாய் மாற்றுவேன். அரை AOB எங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? தந்திருக்காங்க. அரை தர 65 பாகை. 65 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 2.5 பாகை. அப்ப உங்களுக்கு டீட்டா இப்ப தெரிஞ்சிருச்சு 32.5 பாகைன்னு சொல்லி.
65 பாகை இது தெரியும். எங்களுக்கு பிய காணணும்னு சொன்னால் இந்த முக்கோணத்தின் கோணங்களை கூட்டினால் 180க்கு தரணும். அப்ப பி சக 65 பாகை சக தீட்டான்றதை நாங்க கண்டுட்டோம். அதான் என்ன 32.5 பாகை. இத மூன்றையும் கூட்டுறது எங்களுக்கு 180 பாகையா இருக்கணும். ஏன் இது ஒரு முக்கோணம். அவை பி சமன் 180 மைனஸ் 97.5 பாகை. இப்ப 180ல இருந்து 97.5 கழித்தால் 5 பி என்பது என்னவாக இருக்க போகுது 82.5 பாகை என்றது எங்களுக்கு கடைசியாக விடையா இருக்கும். கல்வி 1 to 6 வரை இலக்கமிடப்பட்ட ஒரு தாயக்கட்டையை உருட்டும் போது 3ஐ விட பெரிய இலக்கம் ஒன்று கிடைக்காமைக்கான நிகழ்தகவை காண சொல்லியிருக்காங்க. 1 to 6 வரைக்கும் இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டையா? அப்ப இந்த தாயக்கட்டையை உருட்டக்குள்ள எங்களுக்கு முதலாவது என்னென்ன பேரு வரும்? 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6. உங்களுக்கு மொத்தமாக வரக்கூடிய பேர்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6 வரலாம். இதுல உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க? 3ஐ விட பெரிய இலக்கம் ஒன்று கிடைக்க கூடாது. இப்ப 3ஐ விட பெரிய இலக்கம் கிடைக்க கூடாதுன்னு சொன்னா 4 வரையிலாது, 5 வரையிலாது, 6 வரையிலாது, 3 வரலாம் அல்லது 3ஐ விட சின்ன வரலாம். அப்ப உங்களுக்கு இந்த மொத்தமான 6 பேர்ல 3ஐ விட பெரிய இலக்கம் வராமைக்காக எத்தனை பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு. அப்ப இதை நாங்க எளிய வடிவுல மாற்றணும்னு சொன்னா அரைன்னு சொல்லி தரப்பட்ட முக்கோண வடிவ அறியத்தின் கனவளவை படத்தில் குறிக்கப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி காணுங்க. எங்களுக்கு ஒரு முக்கோண வடிவ அறிய தந்திருக்காங்க. இதுல கனவளவை காண சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சீரான குறுக்குவெட்டு பரப்பையும் உடைய ஒரு திண்மத்தினுடைய கனவளவுக்கு சொல்லி பொதுவா ஒரு கோவை இருக்கு. சீரான குறுக்குவெட்டு பரப்பை உடைய எந்த ஒரு திண்மத்துக்கு கனவளவு காண்ற நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோவை தான் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். அப்ப இந்த முக்கோண அறியத்தை எடுத்துக்கொண்டு இதர குறுக்குவெட்டு பரப்பா இருக்கு என்ன இருக்கும்? இந்த முக்கோணம் இருக்க போகுது. அப்ப ஒரு செங்கோண முக்கோணமா இது இருக்கு. ஒரு முக்கோணத்தினுடைய பரப்புக்கு என்ன சமன்பாடு? அரை தர அடிதர செங்குத்து உயரம். அடியா என்ன இருக்கு? 4 சென்டிமீட்டர். செங்குத்து உயரமா 5 சென்டிமீட்டர் இருக்கு. குறுக்குவெட்டு பரப்ப நாங்க என்னத்தால பெருக்கி நாங்க கனவளவு வரும் நீளத்தால. இங்க நீளமா இருக்கிறது 8 சென்டிமீட்டர். ஆகவே இத சுருக்குனா எங்களுக்கு வரப்போறது 80 சென்டிமீட்டர் கனம். அழகு முக்கியம். கனவளவு கேட்டிருக்கிறதால சென்டிமீட்டர். ஆகவே இந்த முக்கோண அறியத்தினுடைய கனவளவு 80 சென்டிமீட்டர் கனம் இருக்க போகுது. நிலப்பட்ட பகுதியின் பரப்பளவு முழு உருவத்தின் பரப்பளவின் என்ன பிற்காட்டிருக்காங்க. இந்த 3 பகுதியும் நிலத்திருக்காங்க. அந்த அளவு இந்த முழு பகுதியினுடைய என்ன பின்னம் என்று கேட்டிருக்காங்க. இந்த முழு பகுதியுமே அவங்க சமனான 10 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. முழு எவ்வளவு? 10 பிரிச்சிருக்காங்க. இந்த 10ல முழுசா ஒன்று நிரப்பிருக்கு. சரியோ? அதோட இந்த இதுல ஒரு அரைவாசி, இந்த கீழத்துல ஒரு அரைவாசி நிரப்பிருக்காங்க. இந்த கீழத்துல ஒரு அரைவாசி, இந்த கீழத்துல ஒரு அரைவாசி. அப்ப ரெண்டையுமே சேர்த்து மொத்தமா ஒரு பங்கு நிரப்பப்பட்டிருக்கு. இந்த ஒரு பங்கு, இந்த 2 அரைவாசியும் சேர்த்து ஒரு பங்கு, 2 கீழ் 10 பங்கு நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு பின்னம் கேட்டாங்கன்னு சொன்னா அது எப்பயுமே எளிய வடிவத்துல கொடுத்து பழகுங்க. 2 கீழ் 10 எளிய வடிவம் என்ன? மேலையும் கீழையும் 2ஆக பிரிச்சோம்னு சொன்னா 1 கீழ் 5 இருக்கும். ஒரு ABE ஒரு சமபக்க முக்கோணியா? ABE என்றது ஒரு சமபக்க முக்கோணியா? அதே நேரம் BCDE என்றது சதுரமா? இந்த நிலைமையில எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி இந்த BAC காணணும். BAC தான் எங்களோட கேள்வி. தரவுகளை திரும்ப பார்ப்போம். எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ABE ஒரு சமபக்க முக்கோணி சொல்லி. அப்ப AB, BE, BE, AE இந்த 3 சமனாக இருக்க போகுது. அதே நேரம் என்ன சொல்லிருக்காங்க? இந்த BCDE என்றது ஒரு சதுரம் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த BE BCக்கு சமனா இருக்கும், BC CDக்கு சமனா இருக்கும். அதே நேரம் CD DEக்கு சமனா இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த BCயும் ABயும் என்னவா இருக்கும்? ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். அப்ப BCயும் ABயும் என்னவா இருக்க போகுது? ஒன்றுக்கொன்று சமனா இருக்க போகுது. முக்கோணம் ABC என்றது ஒரு இருசம பக்க முக்கோணியா இருக்க போகுது. அப்ப இருசம பக்க முக்கோணில எங்களுக்கு இருக்கிற தேற்றம் என்ன? சமனான பக்கங்களுக்கு எதிரே இருக்கிற கோணங்களும் சமனா இருக்கும். உங்களுக்கு இது BAC நான் ஒரு தீட்டான்னு எடுத்துக்கணும்.
என்றால் இதுவும் என்னவா இருக்க போகுது, தீட்டாவாக இருக்க போகுது. இந்த முக்கோணம் பிஏசி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஏபியும் பிசியும் வந்து சமபக்கமா இருக்கிறதால சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமனா இருக்க போகுது. ஓகே, இப்ப டீட்டா இருக்கு, இங்க டீட்டா இருக்கு, செங்கோணம் இருக்கு, எங்களுக்கு இந்த கோணம் தேவை. இந்த கோணம் என்ன, எங்களுக்கு ஏற்கனவே தரவுல சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து முக்கோணம் ஏபிஇ என்றது ஒரு சமபக்க முக்கோணி என்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சமபக்க முக்கோணின்ற கோணங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோணமும் எத்தனைவா இருக்கும், 60 பாகையாக இருக்கும். அப்ப இது எங்களுக்கு 60 பாகையா இருக்க போகுது. அப்ப முக்கோணம் ஏபிசியில 2 டீட்டா சக 90 பாகை சக 60 பாகை என்று சொல்றதுதான் 180 பாகைக்கு வந்து சமனாக இருக்க போகுது. ஆகவே இந்த 2 டீட்டான்றது வந்து உங்களுக்கு 30 பாகைக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே டீட்டா வந்து 15 பாகைக்கு சமனாக இருக்க போகுது. டீட்டான்னு சொல்றது நாங்க போட்டது. டீட்டா எது, பிஏசி என்ற கோணம். ஆகவே கோணம் பிஏசி என்றது 15 பாகையாக இருக்க போகிறது. ABCD என்றது ஒரு இணைகரமா. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப ABE பெறுமதியை காண சொல்லியிருக்காங்க. அப்ப இணைகரமாக இருந்தால் இணைகரத்தின் பண்புகள் என்ன, எதிர்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்தரமா இருக்கும். இப்ப சமாந்தரம் சொன்னாலே எங்களுக்கு வந்து 3 விஷயம் ஞாபகம் வரணும். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று விட்ட கோணம் ஞாபகம் வரலாம், அல்லது வந்து ஒத்த கோணம் ஞாபகம் வரலாம், அல்லது நீங்க கோணம் ஞாபகம் வரலாம். அது தவிர இணைகரத்துக்கு இன்னொரு பண்பு இருக்கு, என்ன, எதிர்கோணங்கள் வந்து சமனா இருக்கும். இது 110 பாகையா இருந்தால் ADC என்றது 110 பாகையா இருந்தால் இந்த ABCயும் வந்து 110 பாகையா தான் இருக்கணும். அந்த கேட்ட கேள்வி வந்து ABE. ஓகேயா? அப்ப எங்களுக்கு ADE சமன் ABC. இந்த ADE என்று சொல்றது வந்து 110 பாகை, ABEயையும் 40 பாகையும் கூற்றுதான் வந்து ABE இருக்கு. அதுல இருந்து ABE என்றது 70 பாகையாக இருக்கு. இருபத்தி 4வது கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ள உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர், அதன் வளை மேற்பரப்பின் பரப்பளவு 880 சென்டிமீட்டர் வர்க்கமா. இப்படி இருக்கிற ஒரு நிலையில அதன் அடியினுடைய இதுவும் அடி தானே, இதன் ஆறு காணட்டா. சரியோ, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தரவு வந்து பை சமன் 22/7 என கொள்கைன்னு சொல்லி தந்திருக்காங்க. ஒரு உருளையினுடைய வளை மேற்பரப்பின் பரப்பளவு என்னவா இருக்கும், இதுக்கு நேரடியாவே ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டியும் இப்ப நாங்க இந்த உருளையை வந்து நாங்க இதால பிரிச்சோம்னு சொன்னா, வெட்டி இந்த உருளையை இப்படி வெட்டிட்டு விரிச்சோம்னு சொன்னா அவர் வந்து சதுரமா தான் வரக்கூடாது, செவ்வகமா தான் வரக்கூடாது. செவ்வகமும் அதோட சேர்த்து இந்த அடி வந்து கீழே வரையா இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த செவ்வகத்தின் விளவும் என்னவா இருக்கும், விளவு வந்து இந்த வட்டத்தை வந்து சுத்துற இடம், அதுதான் என்ன, அப்ப வட்டத்தினுடைய சுற்றளவா இருக்கும். அது என்ன, 2π r எடுத்திருக்கோம். விளவு வந்து இந்த உயரமா இருக்கு, 20 சென்டிமீட்டர் போடாம உயரம் h என்று போடுறேன். ஆகவே இந்த வளை மேற்பரப்பின் பரப்பளவு என்னவாக இருக்கும், 2πr h ஆக இருக்கும். இதை நீங்க ஒவ்வொரு முறையும் இப்படி வந்தா இப்படி விரியும், இப்படி வந்து இந்த சமன்பாடு வரும்னு சொல்லி யோசிக்கிறத விட நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தானே வந்து ஞாபகம் இருக்கணும். அப்ப எங்களுக்கு இப்ப வளை மேற்பரப்பின் பரப்பளவு என்ன சமன்பாடு எடுத்திருக்கோம், 2πrh என்று எடுத்திருக்கோம். அதுல அளவு வந்து தந்திருக்காங்க, உங்களுக்கு வந்து 880 சென்டிமீட்டர் வர்க்கம் தந்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு 2π வந்து எவ்வளவு, 22/7 சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆறு தான், இந்த ஆறை தான் நாங்க காணும். h வந்து தந்திருக்காங்க 20 சென்டிமீட்டர் சொல்லி, எவ்வளவுக்கு சமனாம், 880 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமனாம். ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். ஆகவே இந்த உருளையினுடைய அடியினுடைய ஆரை வந்து எங்களுக்கு எவ்வளவா இருக்கும், 7 சென்டிமீட்டரா இருக்கு. பாட்டு 8 கடைசி கேள்வி, அதாவது 25வது கேள்விக்கு வந்துட்டோம். 25வது கேள்வி எப்பவுமே வந்து ஒழுக்குகள் சம்பந்தப்பட்ட கேள்வியா தான் அநேகமா வந்து ஃபைனல் பேப்பர்ல வந்து கொண்டு. சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். உருவில் AC மற்றும் BC ஆகிய கோடுகளுக்கு சம தூரத்தில் AB மீது இருக்கும் புள்ளியை இனம் காண்பதற்கு தேவையான அமைப்பு கோடுகளை வரைந்து அப்புள்ளியை P என குறிக்க. இதான் ஃபுல்லாவே வந்து பரம்பரையா தான் செய்ய போறோம். இப்ப AC BC என்று சொல்ற 2 கோடுகள் இருக்கு. இந்த 2 கோடுகளும் சேர்ந்து இங்க ஒரு கோணத்தை அமைக்குது. அப்ப இந்த 2 கோடுகளுக்கும் பொதுவாக சம தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை காணணும்னு சொன்னா இந்த கோணத்தினுடைய கோண இருகூறாக்கிய வந்து கண்டா. சரி, இதை எப்படி செய்வீங்க, உனக்கு கவராயத்தை எடுத்து இதுல பாயிண்ட வச்சு
இங்க ஒரு வெட்டு, இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு, இதுல இருந்து இங்க ஒரு வெட்டு எடுப்பீங்க. சரிதானே? இந்த அளவு வந்து நீங்க எந்த அளவும் எடுத்துக்கொள்ளலாம். பாயிண்ட் வச்சு இங்க வெட்டி இங்க வெட்டுவீங்க. இந்த சீயையும் இந்த ரெண்டு ஆக்கும் வெற்ற இடத்தை வந்து நினைச்சீங்கன்னு சொன்னா இங்க போய் எங்கேயாவது எடுத்து சேரும் தானே. இந்த புள்ளிய நான் பி என்று கொடுக்குறேன். இந்த புள்ளிதான் வந்து ஏசி பிசி ஆகிய ரெண்டு கோடுகளுக்கும் சம தூரத்துல ஏபியின் மீது அசைகின்ற புள்ளியாக வந்து இருக்கு. இப்ப 25 கல்வியும் செய்து முடிச்சிருக்கோம் பாட்டையில. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 25 கல்விக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து 2 மார்க்ஸ் படி மொத்தமா வந்து 50 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்ட் 1ல பார்ட் பார்ட் பிக்கும் சேர்த்து தான் எங்களுக்கு வந்து என்ன தரப்போறாங்க, 2 மணி நேரம் தரப்போறாங்க. இப்ப நீங்க பார்ட் ஏல 25 கல்வியிலையும் ஏதாவது கல்வியில குழம்பி கொண்டு நின்றீங்கன்னு சொன்னா அதிலேயே வச்சு கொண்டு திரும்ப 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 அதையே செய்து கொண்டு இருக்காம ஓரளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு ஃபாஸ்டா செய்யணுமோ எவ்வளவுக்கு ஷார்ட்டா அந்த கேள்வியை அணுகக்கூடிய மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அணுகி சரியான விடையை எழுதுறது முக்கியம். எழுதி அந்த 25 கேள்வியை முடிச்சுட்டு பி பாட்டுக்கு நாங்க போக பார்க்கணும். எங்களுக்கு பி பாட்டில் வந்து மெயினா 5 ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. அப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு கூட டைம் தேவைப்படும். அப்ப இந்த 25 கேள்விக்குமே வந்து நீங்க 1 மணி நேரத்தை விட உண்மையில குறைவான டைம் உங்களை செய்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த டைமை வந்து சேர்த்தவங்க செய்யலாம். பி பார்ட்ல வந்து செய்யக்கூடியவன் இருக்கும். அதால வந்து 25 கல்வியுமே வந்து நல்ல ஈஸி, அதாவது எவ்வளவு எளிய முறையில அணுகலுமோ அவ்வளவு அணுகி குயிக்கா முடிச்சா வந்து நல்ல